Chapter 3, Exercise 3.1 fifth sum. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is rupees 105. When first two shorts are interchanged in their numbers, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each short. இப்போ நம்பர் ஆஃப் கரன்சி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் செஞ்சோம்ல, அதே பேட்டர்னில் கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்லேருந்து 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல தான் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஒரே பேட்டர்னில் தான் சம் செய்கிறோம். ஓகேவா? இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணி அதுக்குள்ள ஈக்குவேஷன் கொண்டு வரணும்ல. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தேர் ஆர் 12 பீசஸ் ஆஃப் 5, 10 and 20 rupee currencies whose total value is 105. அப்போ 12 piece of 5, 10 and 20 rupee currencies கொடுத்துருக்காங்களா, அதான் 5 rupees, 10 rupees, 20 rupees. அது டோட்டல் நோட்ஸ் இருக்குல்ல, எத்தனை நோட்ஸு, 12. ஓகேவா? அந்த 5 rupee எத்தனை நோட்ஸ் இருக்குது, எக்ஸ் நோட்ஸு, 10 rupee ஒரு ஒய் நோட்ஸ், 20 rupee ஒரு இசட் நோட்ஸ். அதோட டோட்டல் வேல்யூ தான் 105 rupees. டோட்டல் அமௌண்ட் தான் 105. ஆனால் அந்த டோட்டல் நோட்ஸ் எத்தனை நோட்ஸ் தான் இருக்குது, 5 rupee, 10 rupee, 20 rupee இருக்குல்ல, அந்த ஒரு நோட்டு கவுண்டிங், அந்த நோட்ஸ் கவுண்டிங் எவ்வளோ இருக்குது, 12 தான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 5 rupee நோட்டை எக்ஸாகவும் 10 rupee நோட்டு ஒய்யாகவும் 20 rupee நோட்டு இசட்னு எடுத்தோம்னா அது 3 ஆட் பண்ணல எவ்வளோவா தான் இருக்கும், 12 இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போ அதே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகே தானே? அப்போ லெட் x, y, z denote the number of 5, 10 and 20 rupee currencies. ஓகேவா? அப்படின்னா என்னது, இந்த டோட்டல் நோட்ஸ் எவ்வளோ இருக்குது, 12 நோட்ஸ். அப்போ அதை வச்சு ஃபஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுதிடலாம். x plus y plus z equal to 12. அடுத்து அதே இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 12 பீசஸில் 5 rupees, 10 rupees, 20 rupees அது கரன்சியோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ, 105. அதாவது இப்போ 5 rupee நோட் வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அதாவது 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. அந்த அமௌண்ட்டு, அந்த நோட்டோட கவுண்டிங் 12. அதனால் x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 12. அந்த டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 105 கொடுத்துருக்காங்களா. 5 rupee நோட்டு தான் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அப்போ 5 rupeeனால 5x, 10 rupee நோட்டு தான் ஒய்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ 10y, 20 rupee நோட்டு தான் zன்னு எடுத்துருக்கோம். அப்போ 20z. அதெல்லாம் ஆட் பண்ணி எவ்வளோ ரூபியாக இருக்கும், 105. அப்போ அதிலே ரெண்டு ஈக்குவேஷன் வந்துருச்சு, 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் கூட வேணும்ல, அதுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, when first two sorts are interchanged in their number its value will be increased by rupees 20. first two shorts என்னது, 5 rupee நோட்டு 10 rupee நோட்டு மாத்திரம். அதாவது இங்கே என்ன இருக்குது, 5x ப்ளஸ் 10y இருக்கா, அதே என்ன ஆகிடும்னா 10x ப்ளஸ் 5y. அது ஃபஸ்ட்டு 2 நோட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. அப்படின்னா 10xும் 5y ஆகிடும். இன்டர்சேஞ்ச் பண்ணையில் நம்ம என்ன ஆயிடுது, இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை rupees 20. 105லேருந்து 20 rupee இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ ப்ளஸ் 20 இன்க்ரீஸ் ஆகும். அதாவது என்னது, சின்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இன்டர்சேஞ்ச் ஆகல என்ன ஆகிடும், 10x ப்ளஸ் 5y இது அப்படியே தான் வரும், ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. அந்த அமௌண்ட் தான், அது கூட 20 rupee இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் 20. அப்போ என்ன ஆயிடுச்சு, 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105 ப்ளஸ் 20, 125. 3 ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. இனி இதுக்கப்புறம் ரெகுலர் மெத்தட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இங்கே என்ன எடுத்துருக்கேன்னா 2 ஈக்குவேஷன், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுலேயே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5x ஆகிடும். அது ரெண்டு மைனஸ் பண்ணாலே கேன்சல் ஆகிடும். ஆனால் என்ன பண்ணிக்கிறோம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 5. அப்போ என்ன ஆகிடும், 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 12 into 5 60. அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. ரெண்டு 5x இருக்குது, அப்போ ரெண்டு மைனஸ் பண்ணையில் தான் சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ ரெண்டு மைனஸ் பண்ணையில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, எல்லாமே மைனஸ் ஆகிடும். இப்போ 5x எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ என்ன இருக்குது, 5 மைனஸ் 10 மைனஸ் 5y, 5 மைனஸ் 20 மைனஸ் 15z ஈக்குவல் டு 60 மைனஸ் 105ங்கிறது மைனஸ் 45. ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. நீ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன தான் பண்ணணும், எக்ஸ் தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஏன்னா இங்கே எலிமினேட் எக்ஸ் தான் பண்ணியிருக்கோம், அதுலேயும் எலிமினேட் எக்ஸ் தான் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோமா, அடுத்து ஃபஸ்ட் அண்ட் தேர்டோ எதுனாலும் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் அண்ட் தேர்டே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணால் போதும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட இன்ட்டு 10 பண்ணிட்டோம்னா இதுவும் 10x இதுவும் 10xன்னு ஆகிடும். அதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 3 அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 10ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும், 10x ப்ளஸ் 10y ப்ளஸ் 10z ஈக்குவல் டு 120. அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ரெண்டு மைனஸ் பண்ணையில் சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ 10x எலிமினேட் ஆகிடுச்சு. 10 minus 5 5y,
10 minus 20 minus 10z equal to 120 minus 125 minus 5. Fifth equation. From 4 and 5 எடுத்துக்கிறோம். ரெண்டிலுமே என்ன இருக்குது? இங்கே minus 5y இருக்கு fourthல, இங்கே plus 5y இருக்கு. அப்போ டைரக்டாவே கேன்சல் ஆயிடும். 4 plus 5. அப்போ minus fourth equation எழுதிருக்கோம். minus 5y minus 15z equal to minus 45. Fifth equation. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சா? இங்கே என்ன இருக்கு? minus 15 minus 10 minus 25z equal to minus 45 minus 5 minus 50. அப்போ z equal to minus 50 divided by minus 25. 25 2s are 50. அப்போ மைனஸும் கேன்சல் ஆகிடும். z equal to 2ன்னு கிடச்சிருச்சு. z வந்துட்டு இப்போ நான் ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் z-ஓட வேல்யூவை அப்போது எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்லேயும் பண்ணிக்கலாம், ஃபோர்த்லேயும் பண்ணிக்கலாம். நான் ஃபிஃப்த்து எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ z is equal to 2 in ஃபிஃப்த் ஈக்குவேஷன். அப்போ 5y minus 10 into 2 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 10 into 2 equal to minus 5. அப்போ 5y minus 20 equal to minus 5. இப்போ 5y equal to minus 5 plus 20. இப்போ 5y equal to 15. y equal to 15 by 5. இப்போ y equal to என்ன கிடச்சிருச்சு? 3. இப்போ substitute z equal to 2, y equal to 3. இது ரெண்டையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சிம்பிளாக இருந்துச்சுல, x plus y plus z equal to 12. நமக்கு தான் வந்துட்டு y zன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது x plus yக்கு வந்து 3யும் கிடச்சிருச்சு. 3 plus zக்கு வந்து 2 equal to 12. அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ x plus 5 equal to 12. அப்போ x equal to 12 minus 5. x equal to 7. That means 5 rupee நோட் எத்தனை இருந்துச்சு? 7. 10 rupee நோட் எத்தனை இருந்துச்சு? 3. 20 rupee நோட் எத்தனை இருக்குது? 2. அதெல்லாம் நமக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள், 105 ரூபியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அதான் இங்கே எழுதியிருக்கோம். நம்பர் ஆஃப் 5 rupee currencies equal to 7. எடுத்து எழுதணும். நம்பர் ஆஃப் 10 rupees currency equal to 3. நம்பர் ஆஃப் 20 rupee currency equal to 2. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த்து சம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.